இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செம்ம டேஸ்ட்டாக நல்லா ஸ்பாஞ்ச் கனெக்டாக கேக்கு தாங்க பண்ணியிருக்கிறோம். இந்த கேக்கு செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. நான் இது வரைக்கும் கேக்கே செஞ்சதில்லை அப்படிங்கிறவங்க கூட இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் நல்லா ஸ்பாஞ்ச் கனெக்டாக செம்ம டேஸ்ட்டாக நீங்களும் செஞ்சு அசத்திடலாங்க. இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். கேக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்புக்கு ரவை எடுத்துக்கலாங்க. வறுத்த ரவைனாலும் சரி வறுக்காத ரவைனாலும் சரி எடுத்துகிட்டு இதை ஒரு ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 3/4 கப்புக்கு சுகர் எடுத்துக்கலாங்க. இப்போ இதை மிக்சியில் நல்லா பவுடராக அடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா ஒரு 2 ஏலக்காவும் சேர்த்து இதோட சேர்த்து அரைச்சிக்குங்க. இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். நல்லா நம்ம சேர்த்த சுகர் நல்லா வலுவலுன்னு அடிச்சுக்கிட்டாச்சு. ரவை ரொம்ப வலுவலுன்னு அடித்து வராது, ஓரளவுக்கு தான் அடித்து வரும். அந்தளவுக்கு அடித்து வந்தால் போதும். இப்போ இது கூடவே ஒரு கப்புக்கு காய்ச்சி ஆற வச்ச கெட்டியான பால் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ஒரு அரை கப்புக்கு வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு 1 ஸ்பூனுக்கு வெண்ணிலா எசன்ஸு சேர்த்துக்கலாங்க. அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் சோடாப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா விஸ்கு வச்சு இந்த ஆயில் மேலெல்லாம் மிதந்துருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த மாவோட ஒன்று போல் அப்படி பிறண்டு வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அடித்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம ஊற்றின ஆயில் தெரியலவே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம பாத்திரலாம். பாருங்கள், மாவு நம்ம ஃபஸ்ட்டு இதை மூடி வைக்கும் போது கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா ரவையெல்லாம் ஊறி நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இது கூடவே ஒரு அரை கப்புக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. நல்லா கோதுமை மாவு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா விஸ்கு வச்சு கலந்து விட்டுக்குங்க. ஒன் சைடு எந்த சைடு நம்ம கலக்கிறோமோ அதே பக்கமே தாங்க கலக்கணும், மாற்றியெல்லாம் கலக்கக்கூடாது. பாருங்கள், நல்லா கலந்துக்கிட்டாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்துருச்சு பார்த்தீங்களா. இதுதான் கரெக்டான பதங்க. நம்மளுக்கு கேக்கு செய்கிறதுக்கு மாவு இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ இது கூடவே நான் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சுருக்கிறேன், கலராக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு கேக்கு ட்ரே எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த எண்ணெய் எல்லா பக்கமும் படுறாப்புல நல்லா தடவி விட்டுக்கலாங்க. உங்கள்கிட்ட இந்த கேக்கு ட்ரே இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரம், அகலமான டிஃபன் பாக்ஸு, இதில் ஏதாவது ஒரு பாத்திரம் இருக்கும், அதை எடுத்துக்குங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை சேர்த்துட்டு இந்த மாவு இந்த கேக்கு ட்ரே ஃபுல்லாக வர்றாப்புல நல்லா இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், கோதுமை மாவை எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி படுறாப்பில் தட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு கேக்குக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கேக்கு ட்ரையில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம மாவு ஊற்றும் போது எப்படி மடிப்பாக விழுகுது பார்த்தீங்களா. இந்த பதம் கரெக்டாக இருக்கணும். இப்போ நல்லா ஒரு தடவை தட்டி எடுத்துக்கலாங்க. இதில் இந்த பபிள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் போயிடும். நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டாண்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை உள்ளே எடுத்து வச்சுக்கலாங்க. பார்த்து மெதுவாக வைங்க. குக்கர் சுற்றக்கூடாது, சூடாக இருக்கும். அதே போல் இந்த பாத்திரம் குக்கரை ஒட்டி இருந்துடக்கூடாதுங்க. சென்டராக பார்த்து வச்சுக்குங்க. பார்த்து வச்சுட்டு இப்போ மூடி வச்சிடலாங்க. அதே போல் உள்ளே இந்த வாசர் போடக்கூடாதுங்க. மேலே குக்கருக்கு மேலே வெயிட்டும் போடக்கூடாது. இப்போ மூடி வச்சு ஒரு 50 நிமிஷத்துக்கு நம்ம வேக விட்டுறலாம். அடுப்பை மிதமான தீயில வச்சு வேக விடலாங்க. இப்போ நம்ம கேக்கை வச்சு ஒரு 25 நிமிஷம் ஆயிருக்குது. மேலாப்பில் டெக்கரேஷனுக்காக நான் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டியை அப்படியே மேலே போட்டு விட்டுக்கிறேங்க. அதே போல் கொஞ்சம் பாதாமும் கொஞ்சம் முந்திரி பருப்பும் மேலே போட்டு விட்டுக்கிறேன். நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கேக் வெந்து வரும்போது இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சு மறுபடியும் ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 25 நிமிஷம் ஆயிடுச்சுது. பாருங்கள், கேக்கை நல்லா குத்தி பார்த்தாச்சு. கொஞ்சம் கூட மாவு ஒட்டியே வரலங்க. உங்கள்கிட்ட இந்த சினுக்கு வலி இருக்கும்ல, அதை வச்சு கூட நீங்கள் குத்தி பாருங்கள். கேக்கு சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இந்த கேக்கை நல்லா ஒரு 3/4 மணி நேரத்துக்குனாலும் ஆற விட்டுருலாங்க. கேக்கு நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ இதை மாற்றிக்கலாம், ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி கத்தியை வச்சு
இந்த சைடு ஃபுல்லாக ஒரு தடவை அப்படி எடுத்து விட்டுட்டோம்னா நம்மளுக்கு திருப்பி போடும்போது எங்கேயுமே ஒட்டாமல் சூப்பராக அப்படியே வந்துடுங்க. பாருங்கள், இப்போ ஒரு பிளேட்டில் இப்படி மாற்றி எடுத்துக்கலாம், கவுத்தி எடுத்துக்கலாங்க. கவுத்திட்டு மேலே 2 தட்டு டப்புன்னு 2 தட்டு தட்டுனா போதுங்க. பாருங்கள், கேக்கு செம்மையாக வந்துருச்சு பாருங்கள். அடியில் எதுவுமே ஒட்டலை பாருங்கள், செம்மையாக வந்திருக்கா பாருங்கள். இப்போ கேக்கை பார்க்குறதுக்கே நல்லா பஞ்சுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ கேக்கை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம கத்தியை வச்சு கேக்கை கட் பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்கள், கட் பண்ணும் போதேவும் அப்படியே சாஃப்டாக எப்படி இறங்குதுன்னு பாருங்கள் கத்தி. உங்களுக்கு இந்த கேக் கட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இந்த கேக்கு டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க. நல்லா பார்க்குறதுக்குமே பசங்களுக்கு, நம்ம வீட்டு பசங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி ரசித்து சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக வந்திருக்குங்க. நம்ம சேர்த்துருக்கிற இனிப்பு எல்லாமே கரெக்டாக வந்திருக்குது. இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.